தூக்கத்துல இருந்து எப்பயாவது எழுந்தப்போ நீங்க ராங் பெட்ல இருந்திருக்கீங்களா? இது கண்டிப்பா கனவாதான் இருக்கணும். அதுவும் வேற ஒரு வீட்ல? ஐயோ கடவுளே, இது எங்க இருந்து வந்துச்சு? அதுவும் 2 இருக்கு. அதுவும் இன்னொரு உடம்புக்குள்ள? உடனே வா பேசணும். இப்போ நீ என்னடி பண்ணி தொலைச்ச? இப்படி ஆயிருக்கவே கூடாது. எனக்கு பையனா இருக்கிறதே பிடிக்கல. 2 எதிரிகள். அதுவும் குறிப்பா ஒன்ன மாதிரி இருக்க பிடிக்கல. எங்க பாரு, யாரு என்ன சொன்னாலும் சரி, இன்னைக்கு ஒரு நாள் நீ அமைதியா இரு. என்ன அழுவுறியா? அவங்க லைஃபை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண போறீங்க. என்ன மன்னிச்சிடுங்க. அப்ப என்கிட்டயே மோதி பார்க்கலாம்னு நினைக்கிறேன்ல? பொண்ணுங்க இந்த மாதிரி குடிச்சு நான் பார்த்ததே இல்லை. அதுவும் ஆப்போசிட் செக்ஸ்ல. ஏய், எங்க போற? ஹே உடி, அதனால உன்கிட்ட நான் சொன்ன விஷயம். இத சொல்றதுக்கு உனக்கு அருவருப்பா இல்ல? ஆனா பொழைக்கிறதுக்கு வேற உடம்பு மேல பொண்ணுங்க மாதிரி விளையாடிக்கிட்டு இருக்க. நாங்களாம் லாட்டினோ மாதிரி தான் இருப்போம். அவங்க எக்ஸ்ட்ரீம் லெக்ஸ்க்கு போறதுக்கு நடந்ததெல்லாம் மனசுல வச்சுக்காத, அதெல்லாம் ஒன்றும் பெரிய மேட்டர் இல்லை. தயாரா இருங்க. வேணா அதை தொட்டு பார்க்குறியா? எனக்கே ஒர்க் அவுட் ஆகுது, உனக்கு ஆகாதா என்ன? நாளைக்கு என் வாழ்க்கையில முக்கியமான கேம் வருது, அதுல போய் நான் விளையாடணும். எது நடக்கணுமோ அதான் நடக்கும். இந்த வருஷம் நீ ஏன் உடம்புல இருக்க, பலசாலியா இருக்க, அதை நீ யூஸ் பண்ண கத்துக்கிட்டாலே போதும்ல. காமெடியா பாருங்க. ப்ரூஸோட செக்ஸ் எல்லா பிரச்சனையும் சரியாக்கிடும். நீங்க எல்லாம் நல்லாவே இருக்க மாட்டீங்க. என்னமா அது சின்ன பொண்ணா இருந்துகிட்டு இப்படி சாபம் வர்ற? நான் இந்த மாதிரி வேற ஒருத்தரோட வாழ்க்கையை வாழ்வேன் நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. அந்த மாதிரி இருக்கிறதுக்கு பெருமையா இருக்கு. பிரமாதமா விளையாடுன தம்பி. எந்த காலேஜ்னு முடிவு பண்ணிட்டியா? நான் சின்ன பொண்ணா இருக்கும் போதே நான் 7ல படிக்கணும்னு ஆசை எனக்கு. It's a boy girl thing. இவ என்கிட்ட எல்லாத்த பத்தியும் சொன்னா. ஓகே,